கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யாத்திராகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யாத்திராகமம் 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். ஆமென். இன்றைய தியான வசனம் மோசேயின் மாமனாராகிய எத்திரோ மோசேக்கு கூறும் அறிவுரை. அன்று இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு அவர்களை வழி நடத்தவும் அவர்கள் குறை தீர்க்கவும் ஒரு அமைப்புக்குள் வாழ்க்கையை முன்னெடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மோசே தனியாக அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முயன்றபோது அதுவே மிகவும் கடினமான செயலாக மாறியது. இதனை உணர்ந்த எத்திரோ மோசேவிற்கு இந்த அறிவுரையை வழங்குகிறார். நியாயம் விசாரிப்பதற்கான ஒரு அமைப்பாக பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கும்படி அறிவுறுத்துகிறார். மக்கள் எல்லாரின் பிரச்சனைகளையும் ஒருவனாக நின்று மோசே தீர்ப்பது சாத்தியமில்லை என்பதால் பொறுப்புகளை பகிர்வதன் மூலம் ஒழுங்கமைக்கப்பட்ட தலைமை அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அன்றைய எத்திரோவின் ஆலோசனைதான் இன்றும் கிராம பஞ்சாயத்து, தாலுகா ஆஃபீஸ் நிர்வாகம், கீழ்கோர்ட்டு, மேல்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் என்று மக்களின் நியாயத்தை விசாரிக்கவும் நீதி வழங்கவும் மிக பெரிய அமைப்பு உருவாகியது. ஆனால் இப்படிப்பட்ட உன்னத பொறுப்பை ஒருவர் கையில் ஒப்படைக்கும் முன் அந்த நபரிடம் இருக்க வேண்டிய முக்கிய குணாதிசயங்களை குறித்து எத்திரோ வலியுறுத்துகிறார். அந்த முக்கிய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். ஒரு தலைமை பொறுப்பில் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த நபர் தேவனுக்கு பயந்து நடக்கிறவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவர் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, பொருளாசையை வெறுக்கிறவராக இருக்க வேண்டும். நான்காவது, திறமைசாலியாக இருக்க வேண்டும். இந்த 4 குணங்களின் அடிப்படையில்தான் தலைமை பொறுப்பிற்கான ஆட்களை தெரிந்தெடுக்க வேண்டும். முதலாவது குணமான தேவ பயம் உள்ளவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் சரியான மரியாதை செலுத்தி நீதி நெறி தவறாமல் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றுவார்கள். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் தேவன், நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடே பிழைக்கும்படி செய்வாயாக என்று கட்டளை இடுகிறார். யார் ஒருவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள் தனக்கு கீழ் இருக்கும் ஜனங்களுக்கு பாரபட்சமின்றி நியாயத்தை வழங்குவார்கள். இதை ஒத்துக்கிறீங்களா? யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான் என்று யோபுவை குறித்து வாசிக்கிறோம். எப்பொழுது நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறோமோ அப்பொழுதே பொல்லாப்புக்கும் விலகி நடப்போம். இரண்டாவது அரிய குணம் உண்மை உள்ளவன். ஒரு சபைக்கு தலைவனோ அல்லது ஒரு சமுதாயத்திற்கு தலைவனோ அவன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம் என்று கூறும் நீதிமொழிகள் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று
உறுதி அளிக்கிறது. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம் என்று பவுலடிகளாரும் மிக அழகாக கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய பண்பு பொருளாசையை வெறுக்கும் குணம். பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும் என்று எச்சரிக்கும் நீதிமொழிகள், பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான் என்றும் உறுதி அளிக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று மிக தெளிவாக அறிவுறுத்துவதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் மிக திட்டவட்டமாக கூறுகிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக அறிவுறுத்துகிறது. தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒருவர் பொருளாசையை வெறுத்து வாழும்போதுதான் நீதியை நிலைநாட்ட முடியும். கடைசியாக தலைமை பொறுப்பை ஏற்கும் ஒருவர் திறமையானவராக இருக்க வேண்டும். அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அவனவனுக்கு பொறுப்புகளை வழங்கும் தேவன் தலைமை பொறுப்பை வகிப்பவருக்கும் அவர் தேவனுக்கு பயந்து உண்மை உள்ளவராய் பொருளாசையை வெறுத்து நடக்கும் பொழுது தலைமை பொறுப்பை நேர்த்தியாய் செய்யக்கூடிய திறமையையும் தந்து ஆசீர்வதிப்பார். இதை விசுவாசிக்கிறீங்களா? எனவே ஒருவரை ஒரு பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கும் முன் அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறவரா, உண்மை உள்ளவரா, பொருளாசையை வெறுப்பவரா என்று தீர ஆராய்ந்து அவரை தெரிவு செய்யும் போதே தேவன் அவருக்கு நிர்வாக திறமையை அபரிமிதமாக அருளி நீதி நேர்மையுடன் செயல்பட கிருபை செய்வார். இதையும் விசுவாசிக்கிறீங்க இல்லைங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தகுதியுள்ள மற்றும் நேர்மையான தலைவர்கள் மக்களின் நலனை முன்னிலைப்படுத்தி செயல்பட வேண்டும். தலைவர்களின் குணாதிசயங்கள் மக்களின் நம்பிக்கையை நிலைநாட்டும். தலைவர்களாக இருப்பதற்கு தேவையான முக்கிய பண்புகள் தூய்மையான மனம். அந்த மனம் இருந்தால் தான் தெய்வத்திடம் ஒரு பயமும் பக்தியும் ஏற்படும். அடுத்தது நேர்மை, அடுத்தது திறமை மற்றும் அச்சமற்ற வழிகாட்டல். தேவனின் பணிகளை செய்யும் போதும் நாம் இவ்வாறான பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் ஒழுங்கு, தீர்மானம் மற்றும் தேவனுக்கு உகந்த நடத்தை ஆகியவற்றின் அடிப்படையை நமக்கு புகுத்துகிறது. இப்போது உங்கள் எல்லாருக்கும் நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தலைமை பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்தாங்கன்னா முதல்ல உங்ககிட்ட இருக்க வேண்டியது தெய்வ பயம். அடுத்தது உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். அடுத்தது பொருளாசையை வெறுத்து விடுங்கள்.
இதை பண்ணும்போதே தேவன் உங்களுக்கேற்ற திறமையை உங்களுக்குள் தந்து உங்களை அந்த பொறுப்பில் திறம்பட செய்து தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக உங்களை நிறுத்துவார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.